சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு வரி பாடலை பாடி, நம் இயேசு எப்படியாப்பட்டவரா? நம் இயேசு ரொம்ப அழகானவர், நம் இயேசு ரொம்ப அருமையானவர், அவர் இனிமையானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையான, இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர். கரங்களை தட்டி எல்லாருமே இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. செனகாலின் கர்த்தர் நான், மகிமையின் ராஜா. செனகாலின் கர்த்தர் நான், மகிமையின் ராஜா. என்றோ நம்மோடு இருக்கோம் இம்மானுவேல. செனகாலின் கர்த்தர் நான், மகிமையின் ராஜா. என்றோ நம்மோடு இருக்கோம் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச. என்னுடையவன் என் ஆத்மநேசரே. என்னுடையவன் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையான, இனிமையானவர். ஆமென். எவ்வளவு அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம், கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? நல்லா கவனிக்கணும். நம் இயேசுவை பிறந்த அந்த நேரத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு துதித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மட்டுமே இந்த உலகத்திலேயே ஆச்சரியமான பிறப்பு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லாரும் ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தவர்கள், மனிதனாக பிறந்தவர்கள். ஆனால் தேவன் மனிதனாக மாறினான். இப்போ கவனிங்க, நம்ம தாயின் வயிற்றில் பூமியில் மனிதனாக பிறக்கத்துக்கு முன்னாடி நம் கடவுளாகவும் இல்லை, பிறந்த பிறகும் நம்ம கடவுளாக இல்லை எந்த மனுஷனும். அப்போது ஜீசஸ் யார் அப்படின்னு பார்க்கின்ற போது அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கடவுளாக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் படைத்தவராக இருக்கிறார். அவரே நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் மனிதனாக. அதனால்தான் பரலோகத்தில் கொண்டாட்டம், பூமியிலையும் கொண்டாட்டம். நல்ல சொல்ல மாட்டீங்களா? எங்கே கொண்டாட்டம்? பரலோகத்திலே ஆர்ப்பரிப்பு, துதி சத்தம். பரலோகத்தில் மட்டுமல்ல, பூமியிலும் கூட ஆர்ப்பரிக்கிற சத்தம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, அப்படி உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், அப்படிப்பட்ட சம்பவங்கள், அப்படி பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வரதும், கடவுளை துதிக்கிறதும் இப்படி எந்த பிறப்பிலையும் கிடையவே கிடையாது. அப்போ இயேசுவின் பிறப்பில் மட்டும் ஏன் அப்படி நடந்தது என்று பார்த்தால், அவர் தேவனாக இருந்தும் அவர் என்ன சாயலாக வந்தாராம்? அவர் அடிமையின் சாயலாக மாறி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்களன்னா அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். இதுக்கு இந்த 14ஆம் வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி மெடிடேட் பண்ண போகிறோம். ஆமாம் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். அதில் நாம் கவனிக்கும் போது ஒரு வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. ஆமாம், 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நீங்கள் பாருங்கள். அவர் தேவனுடைய ஆமாம், இயேசு கிறிஸ்து எப்படியா இருந்தாராம்? ஐயா, இங்கே பூமியில் மனுஷனாக வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு எழுதப்படுகிறது. அவர் எப்படியாப்பட்ட ரூபமாக இருந்தாராம்? தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரு? ஜீசஸ். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, யாரு? ஜீசஸ். இயேசுவானவர் என்ன சாயலானார்? மனுஷ சாயலா வந்தார். அப்போ மனுஷ சாயலுக்கு அவர் வராதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சாயலா இருந்தார்? ஆமாங்க, தேவனுடைய ரூபம். புரிஞ்சிச்சா? இது தேவனுடைய ரூபம். தேவனோட சமானமாக இருக்கிறத அவர் என்ன ஆடலைங்களா? என்ன பொருளாக எண்ணாம, கொள்ளையாடின பொருளாக எண்ணாம. அப்படின்னா கொள்ளையாடின பொருள்னா அந்த தேவ சமானமாக இருக்கிறத இவர் ஏதோ எடுத்துக்கல, இவருக்கு யாரோ கொடுக்கல. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவரே தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கவனிங்க, சபைகளுக்குள்ளே இயேசுவை இன்னைக்கு மறுதலிக்கிற சபைகள் இருக்கிறார்கள். இயேசு வர்ஷிப்பர் இல்லையாங்களாம், ஆராதனைக்குரியவர் அல்லவா, ஃபாதர் காட் மட்டும் ஆராதனைக்குரியவர் என்று இயேசு பிறக்கிறதை, இயேசு பிறந்ததை
கிறிஸ்மஸாக கொண்டாடாமல் கிறிஸ்மஸே இல்லை என்று இருக்கின்ற சபைகள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் கிறிஸ்மஸ் என்றதை பைபிளில் எழுதப்படவில்லை, அதனால்தான் கிறிஸ்மஸ் இல்லை என்று ஒரு சிலர் சொல்லிக்கொண்டு இன்றைக்கி இருக்கிறார்கள். கவனிங்க. ரெண்டாவது கவனிக்கணும், இன்றைக்கி நிறைய பேர் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய வாழ்க்கை ஒரு தெய்வத்துவம், ஒரு டிவைன் காட் என்று நம்பாமல் இருக்கிறார்கள் நிறைய மக்கள். அவர் பிதா அனுப்பின ஒரு குமாரன், அவ்வளோதான். அவருக்கு ஒரு வேலை பிதா கொடுத்துருந்தார். அந்த வேலை என்ன? அவர் பூமியில் மனுஷனாக பிறந்து அவர் ஊழியம் செஞ்சு அவர் சிலுவையில் மரித்து ஜனங்கள் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திரும்பி போயிடணும், அவ்வளோதான். அவருடைய பாத்திரம், அவருடைய ஒரு கட்டம் செய்து முடித்து போனார், அவ்வளோதான். அப்போது பிதாவானவர் தான் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். அப்போ வந்தவர் பெரியவரா அனுப்பினவர் பெரியவரா அப்படின்ட்டு நிறைய பேர் அனுப்பினவர் தானே பெரியவர். அப்போ பிதா தான் பாஸ், பிதா தான் ஒரு சுப்ரீம் காட், அப்போ ஜீசஸ் கிடையாது அப்படின்ட்டு அவருடைய டிவைனிட்டியை என்ன பண்ணி பேசி கொண்டிருக்கிறாங்கன்னா மட்டப்படுத்தி ஏதோ ஒரு சாதாரண கடவுள் மாதிரி பேச தொடங்கிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் குமாரனுக்கு ஒரு மகன், பரிசுத்தாவி 2வது மகன் அப்படின்னு பேச தொடங்கினாங்க. கவனிங்க, காட் அப்படின்று சொன்னாலே அந்த காட் என்ற அந்த வேர்டுக்குள்ளே ஒரு ஃபாதர் மட்டும் காட் அல்ல, ஜீசஸும் காடு, பரிசுத்தாவியானவரும் காடு. ஒரே ஒரு தெய்வம் தான் 3 பர்சன்ஸாக தன்னை ஆண்டவர் காமிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியானவராகவும். இவர் 3 பேர்கள் அல்ல திரும்பி. ஏன்னாக்கா கவனிங்க பிரியமானவர்களே, 1 என்னதான் சொல்லுங்க? 3 1 1 அல்ல சொல்லுங்க. அப்படி 3இல் ஒன்றாகவே இருக்கிறார்கள். 3 கடவுள்கள் அல்ல. இந்த தத்துவ சொரூபத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு ஃபாதரை புரிந்து கொள்கிறார்கள். பட் சன் தான் இன்றைக்கு எல்லாருக்கும் கேள்வியாக இருக்கின்றது. நிறைய பைபிள் படிக்கிறவங்களுக்கு, மெசேஜ் கொடுக்குறவர்களுக்கு, கிரைஸ்தவ விசுவாசிகளுக்கு இன்னைக்கு கவனிங்க, நிறைய பேருக்கு இதுதான் கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. இன்னைக்கு நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து இல்லாமல், பிதா குமாரன் இந்த 3 தத்துவங்கள் இல்லாமல் எதுவுமே உருவாக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ராத்திரி நான் அதுதான் கேசி கண்டிகளை செய்தி கொடுத்தேன். பிதாவையை யாரையும் பார்த்ததில்லை, ஃபாதர் காடை யாருமே பார்த்ததில்லை, ஒரு மனுஷன் இன்னத்துக்கு பார்த்ததில்லை. ஆமென். அப்போது அந்த ஃபாதர் காடை வெளிப்படுத்துறதுக்கு தான் குமாரனாகிய ஜீசஸ் பூமியில் மனுஷ அவதாரியாய் வந்தார். அப்போ அவர் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? அதான் இங்கே பாட்டுருக்கு. அவர் எப்படி இருந்தாரா? தேவ ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் எப்படி இருந்தாரா? தேவனுக்கு யாருன்னா சமமாக இருக்க முடியுமா மனுஷன்? கவனிங்க. அப்போ தேவனுக்கு சமமாய் இருக்கிறாருன்னா அவர் ஜீசஸ் தாங்க. அதனால்தான் அவர் அப்படின்னா மாம்சத்தில் வராத்துக்கு முன்னாடி அவர் அப்படியாப்பட்டவராக தேவனுக்கு சமானமாயிருந்தார். அது ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அடே இந்த தேவ சமானம் எனக்கு வந்துச்சுடா அப்படின்னு அப்படியே அவர் என்ன பண்ணல, அப்படி கொள்ளையாடாமல் அவர் என்ன பண்ணுறாராம், மனுஷ சாயலாக அவர் இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் அவர் அப்படி வந்ததுனால்தான் பரலோகம் பூலோகம் கர்த்தரை துதித்து ஆரவார சத்தத்தோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பிரியமானவங்களே, நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது அங்கே கிளியராக யோவான் எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். போட்டிருக்கா? இருக்குதா? 1:18 யோவான் 1:18 பார்த்தீங்களோ? தெலுங்குல எப்படி இருக்கு? ఎవడను ఎప్పుడైనను
దేవుణ్ణి చూడలేదు, తండ్రి రొమ్మునున్న అద్వితీయ కుమారుడే ఆయనను బయలుపరచెను. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு கவனிங்க இங்கே ஐயா, என்ன பாருங்க எல்லாரும். ஃபாதர் காடுக்கு சொரூபம் இல்லை, ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் சொரூபம் இல்லை. அந்த ரெண்டு நடுவிலாக ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஜீசஸ். சொல்லுங்க, அவர்தான் யார்? இயேசு. அவர்தான் எப்படிப்பட்ட சொரூபத்தில் வந்தார்? சரீரத்திலே வந்தார், மாம்சத்திலே வந்தார். ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? ஃபாதர் காடும் மாம்சத்தில் வரல, ஹோலி ஸ்பிரிட் காடும் மாம்சத்தில் வரல. அந்த திருத்துவத்தில் சன் ஆஃப் காட், குமாரனாகிய தேவன். அதுக்காக தான் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே மாம்சமாய் வந்தார். எதுக்கு வந்தாருன்னா, பிதாவையும் ஒரு நாளும் ஒரு காலமும் கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, அவரை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுச்சிங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என் பிதாவையும் ஏற்றுக்கொண்டான் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பிரச்சனை எங்க? ஏசப்பா கிட்ட தான் நிறைய பேருக்கு பிரச்சனை, கன்ஃபியூஸ். ஏன்னா நிறைய பேர் கன்னியாமரிய வயிற்றிலிருந்து பிறந்தார் பாருங்க, அங்கிருந்து தான் தெரியும் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், என்ன பண்ணின்னு இருந்தார், அவர் எப்பத்திலிருந்து இருக்கிறாரு ஜீசஸ் என்றதை தெரியாமல் பேசுகிறாங்க நிறைய மக்கள். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறார், முதலும் கடைசியமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவர் எப்பத்திலிருந்து இருக்கிறார் தெரியுமா? இந்த வானமும் பூமியும் உண்டாக்குறதுக்கு முன்னிலிருந்தே ஜீசஸ் இருக்கிறார். ஆமென். நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் அந்த தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரகடன 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்கே இயேசு ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிறது 8ஆம் வசனத்திலே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய. எப்படி இருக்குத பார்த்தீங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும். சொல்லுங்க, 3 வேர்டை சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இருந்தவரும் அப்படின்னு என்ன? எப்பத்திலிருந்து இருந்தார்? யாருக்கு தெரியும்? யார் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இருந்தார், there was. அல்லேலூயா. அவர் இருந்தவர் வந்தாருங்க. அவர் முன்ன இல்லை, அப்படியேப்பட்டவர் வரல, அப்படியேப்பட்டவராக வரல. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஜீசஸ்னுடைய கட்டத்தில் நாம் கவனிங்க, இருந்தார், வந்தார், வரப்போறார். சொல்லுங்க இதை 3. இருந்தார், வந்தார், வரப்போறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இருந்தார், வந்தார். இருந்தவர் எப்படி இருந்தார்? தேவனாய் இருந்தார், தேவனுக்கு சமானமாய் இருந்தார், ஆதிலும் இருந்தார், அல்பா ஒமேகாவும் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படி வந்தார்? மனுஷனாக வந்தார், மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தார், மனுக்குலத்தை விடுவிக்க வந்தார், மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்த வந்தார், மனுக்குலத்தை மீட்கும்படி தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். இப்போ அந்த இருந்தவர் மாம்சத்தில் வரலன்னா மரிக்க முடியாது, ரத்தம் சிந்த முடியாது. அல்லேலூயா. அதுக்காக தான் தேவ சொரூபமாக இருந்தவர் என்ன சொரூபத்துமா மாறினாரா? மனுஷ சொரூபமாக மாறினார். அல்லேலூயா. கவனிங்க, தேவ சொரூபமாக இருந்தவர் மனுஷ சொரூபமாக மாறினார். இன்னும் சொல்ல போனால், கடவுளே மனிதனாக இந்த பூமியில் பிறந்தாரே, அந்த பிறப்பு தான் இந்த பூமியிலே மேன்மையான பிறப்பு. அவன் எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ செய்திக்குள்ளே போகலாம். கொஞ்சம் அஸ்திபாரம் போட்டேன். 1-2 வசனம் ஆதாரம் இல்லை, எத்தனையோ வசனத்தை நான் காமிக்க முடியும்.
இந்த ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட்ன்ற அந்த முறையில் வேதமே இருக்கிறது. அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, நான் ஒரு சில வார்த்தை மட்டும் காமிச்சேன். இப்போ தான் நம்ம செய்திக்குள்ளே போக போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார், எங்கே இருந்தார், இப்போ எதுக்காக வந்தார்ன்றது புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்போது நம்ம படித்த வசனத்துக்கு போகலாம். இப்போது லூக்கா 2:14 அதுக்கு முன்னாடி 13 வசனத்தை கூட இங்கே வாசிச்சிங்களா உங்களுக்கு புரியும். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள், பாருங்களா, பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? தேவனை துதித்தார்கள். நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தூதனோட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூதனோட பரமசேனை. சொல்லுங்க, என்ன சேனை? பரமசேனை என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருந்த தேவதூதனுடைய சேனை எங்கே இறங்கி வந்துச்சு? பூமிக்கு இறங்கி வந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இது எப்போ நடந்துச்சு? இயேசு பிறந்தார் பார்த்தீங்களா, அன்றைக்கு நடந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பெத்லகேமில் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு பிறக்கின்ற போது 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, ஒரே தூதன் முதலாவது இறங்கி வந்து அங்கே இருக்கிறதான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததானவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? மேய்ப்பர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். என்ன சுவிசேஷம் சொன்னார்? பிறந்திருக்கிறவர் சாதாரணமானவர் இல்லை, உலக இரட்சகர். தாவீதின் பட்டத்தில் யார் பிறந்திருக்கிறாங்க? இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று ஒரு தூதன் வந்து அறிவித்தார். இப்படி பிறந்த அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து தூதர்கள் வந்து அறிவித்த சம்பவங்கள் உண்டா? ஜீசஸ்க்கு தவிர கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, பரலோகமே அவர் இந்த பூமிக்கு வரவேற்றினது, வெல்கம் பண்ணினது. எஸ், இந்த பூமிக்கு அறிவித்தது. பிறந்தவர் ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, தேவனே மனுக்குலம் எடுத்து பிறந்திருக்கிறார். அதை யார் அறிவித்தது? 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நீங்க பாருங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன், பாத்தீங்களா, அங்க யாரு வந்தது? கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும், ஆமாங்க, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், ஆமாங்க, ஒரு ஜனத்துக்கும் அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாசிங்க. இன்று இங்க பார்த்தீங்களா 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இவர்? அந்த கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து. சொல்லுங்க, யார் இவர்? கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகராக பிறந்திருக்கிறார், மீட்கும்படி பிறந்திருக்கிறார். இயேசு பிறக்கத்துக்கு முன்னாடியே அவர் யார் என்று அறிவிக்கப்பட்டது, அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்டது, அவர் எங்கே பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டது, அவர் எந்த காலத்தில் பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இப்போ நான் அவருடைய பிறப்பை பற்றியோ இல்லாவிட்டால் ஜீசஸ் தான் காட் என்றதை பற்றியோ நான் இப்போ பேசலை. இந்த 14ஆம் வசனத்தை உங்களுக்கு விளக்கும்படி இதனுடைய பேக்ரவுண்டை உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். கவனிங்க.
இந்த நாள்தான் ஒரு தூதன் வந்து இயேசுவின் பிறப்பையே அங்கே மேய்ப்பர்களுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. அறிவித்து பேசி கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே பின்னாடியே ஒரு திரளான சேனையும் இறங்கி வந்தது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எப்படி நீங்க 13 இப்போ வாசிக்கும் போது, அந்த சமயமே பரமசேனையின், இங்க இருங்க, எந்த சமயம் சொல்லுங்க? அந்த சனமே. எந்த சனமே சொல்லுங்க? எந்த சனம்? எந்த சனம்? தூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? இயேசு பிறந்தார். அவர் யார், எங்கிருந்து வந்தார், எதுக்காக பிறந்தார் என்றதை தூதன் அறிவிக்கின்ற போதே அந்த சனமே அறிவித்து கொண்டிருக்கிற அந்த சனமே யார் இறங்கி வந்தார்கள்? பரமசேனை. சொல்லுங்க எல்லாம் கைப்பிடிச்சு, என்ன சேனை? பரமசேனை என்றால் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை பரமசேனை என்றுவார்கள். தேவனுக்கு பரலோகத்தில் தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த பரலோக தூதர்கள், ஆமாம், சேனைகளின் கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் வந்தவுடனே, ஆமாம், எங்களுடைய பாஸ் அவரு அப்படின்னு ஒரு சேனையும் இறங்கி வந்தது. இறங்கி வந்து என்ன பண்ணாங்க? பிரியாணி துண்டு போனாங்களா? புது துணி போட்டுன்னு போனாங்களா? என்ன பண்ணாங்க? துதித்தார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். அப்போ தேவன் துதிக்கு பாத்திரர், அவர் ஆராதனைக்கு உரியவர். அல்லேலூயா. ஆமாங்க, அவரை துதித்தார்கள். சேனை வந்து துதித்தது, தூதன் வந்து அறிவித்தது. அப்போ ஜீசஸ் யாரு? அவர் துதிக்கு பாத்திரர். ஆமாம், கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு யாரு? துதிக்கு பாத்திரர். இயேசு எதற்காக இந்த பிறப்பு? உனக்காக, எனக்காக, மனுக்குலத்தை மீட்டு கொள்ளும்படி, மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி, மனுக்குலத்தை பரலோகத்துக்கு ஒளி காட்டும்படி இயேசு இந்த பூமியிலே வந்தார். இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு சொல்லிட்டு இந்த வசனத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு வர்றேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ். நீங்கள் அப்படியே இயேசுவை பற்றி பிறர்கள் சொல்லணும்னா இந்த வசனம்லாம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. வாசிங்கம்மா. பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கினவரும், பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனம் புரியல நிறைய பேருக்கு. கவனிங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்துக்கு ஏறினவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜீசஸ் இந்த பூமியில இறங்கறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு தெரியுதா உங்களுக்கு? பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்தில் இருந்தார். யாருன்னு கிளியரா போட்டிருக்கு? மனுஷகுமாரன். சொல்லுங்க, யாரு? பரலோகத்தில் இருந்த அந்த மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு என்ன பண்ணாரு? இறங்கி வந்து அவர் திரும்பி ஏறி போனாரு. அப்போ இறங்கி வந்தது எதுக்கு? நான் அப்பயே உங்களுக்கு சொன்னேன், இருந்தவர் வந்தாரு, வந்தவர் வரப்போறாரு. அப்போ இருந்தவர் வந்துட்டாரு, வந்தவர் போனாரு, போயிட்டு திருப்பி என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. செகண்ட் கமிங். அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கமிங் ஜீசஸ் பாலகனாக, குமாரனாக, ஆமென், பால இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். கவனிங்க, இங்கே கிளியராக சொல்லப்பட்டிருக்குது, பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷகுமாரனை தவிர பரலோகத்துக்கு ஏறி போனவன் யாரும் இல்லை. அதுக்கு தான் இயேசு சேலஞ்சாக இப்படி சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது சொல்லிட்டார். இதை தான் நிறைய ரிலீஜியன் ஆஃப் ஐடியல் வர்ஷிப், பாலித்திசம், எல்லாம் கடவுள் என்று நினைத்து பூஜை பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஒரே கவலை இன்னைக்கு, ஐயோ இயேசுவை ஒருவேறனா, அப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் இல்லையா? ஆமாய்யா, இல்லையா. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அந்த மண்ணிலிருந்து முளைச்சி வந்ததையா? நீங்கள்
பெருசாமியோ சின்ன சாமியோ இன்னும் 3 நாமமோ 4 நாமமோ எத்தனை நாமம் போட்டு கும்பிட்டாலும் அது எல்லாமே ஒரு மனுஷன் பிறந்த மாதிரி பிறந்து உலகத்தில் செத்தவர்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு, நம் ஆண்டவராகிய இயேசு எங்கிருந்தவர் என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து வந்தவர். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? இப்போது ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கூட்டு போனோன்னா யாருக்கு தான் வழி தெரியும்? எங்கேருந்து வந்தார் ஆல்ரெடி? இப்போ எங்கே இருக்கிறாரு? இப்போ ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போனோன்னா இந்த உலகத்தில் யாரும் ஏறி போல யாருக்கும் தெரியாது. என் ஆண்டவராகிய இயேசுக்கு மட்டும் தெரியும். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா இறங்கி வந்தவர் அங்கேருந்து இறங்கி வந்தார், ஏறி போனவர் அங்கே ஏறி போனார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உலகத்தில் எத்தனை எத்தனை மக்கள் இதை நிரூபிக்க சொல்லுங்க, அவரை ஏற்றுக்கலாம். நம்ம ஒரு கொம்பனாலும் முடியாது, ஒரு வேத கிரந்தங்களாலும் நாங்களும் ஆராதிக்கிறது தேவன் என்று நிரூபிக்க முடியவே முடியாது. எந்த கொம்பனாலும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்க, இறங்கி வந்தவர் சாதாரணமானவர் அல்ல. அவர்தான் தேவனாயிருந்து, தேவ ரூபமாயிருந்து, தேவனுக்கு சமானமாயிருந்து, பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்போ பரலோக சேனை வராதா? பரலோக சேனை வந்தது பூமிக்கு இறங்கி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது இயேசு சாதாரணமானவர் அல்ல. நிறைய பேர் எல்லா தேவர்களை வச்சுட்டு அந்த நடுவில் இவரையும் வச்சுட்டு அவர்களுக்குள்ளே இவர் ஒருவர் அப்படின்னு தான் பார்த்துன்னுக்கிறாங்க உலகம், இல்லைங்களா? நிறைய பேர் அப்படி தானே பார்க்குறாங்க. எல்லா இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்களன்னா எல்லாம் கடவுள் வச்சுருப்பாங்க, ஜீசஸை கூட வச்சுருப்பாங்க அங்கே. தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? மனம் அந்தரம் சமானம், மனம் அந்தரம் சமானம். உலகத்தில் மனிதர்கள் சமானம், ஆனால் கடவுள்கள் சமானம் இல்லை. கடவுள் ஒருவர் தான், சமானமாக மாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சிச்சிங்களா? மனிதர்களை தான் கர்த்தர் தன் சாயலாக படைத்தார், ஆனால் அப்படி நிறைய கடவுள்கள் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, உலகத்துக்கே ஒரே சூரியன், ஒரே சந்திரன், வானம் பூமி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு ஒரே தகப்பன் தான் இருக்க முடியும். நிறைய தகப்பன்மார் இருக்க முடியுமா? சோத்திரம். அல்லேலூயா. இருக்க முடியாது. ஒரே ஃபாதர் தான் இருக்கணும். அதே மாதிரி உலகத்துக்கு ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவன் தான் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்கள், இதை புரியாமல் இயேசுனுடைய அந்த 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 கேரக்டர், அந்த இயேசுனுடைய பர்சனாலிட்டி இன்றைக்கி நிறைய பேர் கீழ்த்தட்டமாக பேசுகிறார்கள். இன்றைக்கி ஃபாதரை பற்றி இன்னும் பேசுகிறதில்ல, சன்னை பற்றி தான் இன்றைக்கி அவமானமாக பேசுகிறார்கள். இன்றைக்கி அவருடைய வேதத்தை அவமானமாய் பேசுகிறார்கள். இன்றைக்கி அவருடைய வார்த்தைகள் அவமானமாய் பேசுகிறார்கள். பேசுகிற அவர்களுக்கே தான் நஷ்டம் தவிர ஏசப்பாக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. இன்னொன்று சொல்லட்டும், ஃபாஸ்டருங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, சர்ச்சுங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. பேசி பேசி நான் சொல்லட்டும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. இல்லை, ஏன்னா அவர் காடுங்க, அவர் சர்வ வல்லமையுள்ளவருங்க. அவர் மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் சொல்லட்டும், இன்றைக்கி என்ன செய்தி தெரியுமா? அவர் பிறக்கின்ற போது அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு விளக்கி காட்டுறதுக்காக இந்த செய்தியை நாங்கள் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. அப்போது நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு போயிடலாம். நம்ம அதை நான் விளக்கி காமிச்சிட்டு வேகமாக முன்னுக்கு கடந்து செல்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம், பூமியின் மேல் சமாதானமும். சொல்லுங்க, என்னது? அப்போ இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த பாட்டை, இந்த துதியை யார் பாடந்து? சொல்லுங்க. பரலோக சேனை, தேவ தூதர்களின் சேனை. சொல்லுங்க, இந்த வார்த்தை என்ன சேனை? 2 விஷயம் நடக்குது இங்கே. ஒன்று துதிச்சார்கள், இன்னொன்று சமாதானத்தை கூறுகிறார்கள். இப்போது இந்த பூமியிலே சமாதானம் அப்படின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது, ஆமாங்க, ஷாலோம், எபிரேய மொழியிலே சமாதானத்தினுடைய அந்த முழு அர்த்தம் ஷாலோம். ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா.
அப்போ இந்த பூமியிலே எதுக்காக ஜீசஸ் வந்தாருன்னா, பூமியிலே இருக்கிற மனுக்குலத்துக்கு சமாதானம் சொல்லும்படி வந்தார், சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தார். அதை தான் அங்கே தேவதூதர்கள் அங்கே அறிவிக்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தால், மனுஷர்களுக்கு தேவனுக்கு சமாதானம் இல்லை. அப்படின்னா தேவனோட மனிதர்கள் கலந்தில்லை, பிரிந்து போயிருந்தார்கள். மனிதர்கள் தேவனும் தூரமாய் போய்விட்டார்கள், சமாதானத்தை இழந்து போயிருந்தார்கள். இந்த சமாதானம் எங்கே இழந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஏதேனு தோட்டத்தில் இழந்து போயிட்டாங்க. எங்கே? ஏதேனு தோட்டத்தில். ஒரு மனுஷன் எப்போ சமாதானத்தை இழந்து போகிறான் என்று சொன்னால், உருவாக்கின தேவனோடு உறவு கொள்ளாமல் எந்த மனுஷன் இருக்கிறானோ அவனுக்கு முதல் சமாதானம் இருக்காது. புரிஞ்சிச்சு அந்த வார்த்தை? உருவாக்கின தேவனாகிய கர்த்தரோடு யார் ரிலேஷன்ஷிப்பு பண்ணாமல் இருக்கிறானோ அவனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இந்த சமாதானத்தை முதலாக ஏதேனு தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் இழுந்து போனார்கள். சமாதானம் இழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கிட்ட பிரிக்கப்பட்டார்கள். தேவன்கிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப்பிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை தேவன்கிட்ட மனுஷனை பிரித்தது யாரு அப்படின்னு பார்த்தா பிசாசு. என்னத்தையே ஜனங்களுக்குள்ளே போட்டான்னா பாவத்தை விதைச்சிட்டான். என்னத்தை விதைச்சிட்டான்? முதல் பாவி யாரு? பிசாசு. சொல்லுங்க, முதல் பாவி யாரு? பிசாசு. அவன் கடவுள் வார்த்தை கீழ்ப்படியாம அவன் மீறிட்டான் கட்டளையே. அவன் மீறிட்டு பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்தை மனுக்குலத்திற்குள்ளே கூட அவன் ஊட்டி விட்டு அந்த பாவத்தினால தேவன்கிட்ட இருந்து பிரிச்சிட்டான். அல்ல சொல்லுங்க. அப்போ பிரிக்கப்பட்ட மனுக்குலத்திற்கு என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? சமாதானம் இல்லாமையே வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் பிரியமானவர்களே. அந்த சமாதானத்துக்காக தான் மனிதன் என்ன பண்ணிட்டான்? அவன் புத்திக்கு தெரிய வழிகளை ஏற்படுத்தி கொண்டான். இப்படி செஞ்சால் வந்துடும் சமாதானம், அப்படி செஞ்சால் வந்துடும் சமாதானம். அதுக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான்? பார்க்கறதெல்லாம் கடவுளாக மாற்றிட்டு கும்பிட ஆரம்பித்தான். எதுக்கு? நான் அவனுக்கு எப்படியானா ஒரு பரிகாரம் கிடைச்சிடணும், எப்படியானா ஒரு சமாதானம் கிடைச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் அன்னிலிருந்து மனிதனுக்கு முழுமையான ஒரு சமாதானம் கிடைக்கவில்லை. எப்போ அந்த சமாதான பிரபு ஆகிய இயேசு இந்த பூமியில் பிறந்தாரோ அப்போதான் மனுக்குலத்திற்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. நல்லது சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஐசையா சாப்டர் 9:6 நீங்கள் பார்க்கின்ற போது ஏசாயா 9:6 அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும், சமாதான பிரபு என்னப்படும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யார் அவரு? சமாதானத்தின் பிரபு. அப்படின்னா சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரன்னா இருக்கிறாங்கன்னா அவர் ஜீசஸ். சமாதானத்துக்கு பிரபு அவர் தான். சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ளே பெற்றுக்கணுன்னாக்கா இயேசு வந்தால் தான் சமாதானம் கிடைக்கும். இயேசு இல்லாமல் சமாதானம் கிடைக்காது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் சபைக்கு வர்ற அவர்களுக்குள்ளே கூட நிறைய சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் காரணம் அதுதான், தற்கொலைகளுக்கு காரணம் அதுதான், இன்றைக்கி மரணங்களுக்கு காரணம் அதுதான், இன்றைக்கி மென்டலாக மாறத்துக்கு அதுதான், இன்றைக்கி மென்டலி டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு அதுதான், இன்றைக்கி அநேக விதமான வியாதிகளுக்கு ஒரு மனுஷன் போகிறதுக்கு முதல் காரணமே சமாதானத்தை இழந்தவர்கள். கவனிங்க, சமாதானம் எதனால் இழுக்கப்பட்டதுன்னு சொன்னால் பாவத்தினாலே சமாதானம் இழுந்து போனது. தேவ மகிமையை இழுந்து போய்விட்டோம். தேவனோடு சஞ்சரிக்கிறதை மனுஷன் இழுந்து போய்விட்டான். தேவனும் மனுஷனும் பிரிந்து போனார்கள்.
தேவனும் மனுஷனும் பிரிந்து போனார்கள். அவர்கள் தேவன் ஒரு பக்கம் போயிட்டாரு, மனுஷன் ஒரு பக்கம் போயிட்டான். இந்த மனுஷனுக்கும் இந்த தேவனுக்கும் நடுவாக நின்றது தான் பெரிய செவுராக பாவம் நின்றது. கவனிங்க, இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற மனுஷன், இந்த பக்கத்தில் இருக்கிற தேவன், இப்போ நடுவில் இருக்கிறதான இந்த பாவத்தை, இந்த மனுஷனால் இந்த பாவத்தை, இந்த செவுரா தடையாகிறத போகடிக்க முடியுமாண்ணா? சோத்திரம், அல்லேலூயா. முடியாது. சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. இந்த பாவ செவுரை இந்த மனுஷனால, அவன் பண்ணுற பூஜைனால, அவன் நல்லவனா நான் வாழ்ந்துடுறேன் அதனால, இல்லை நான் தான தர்மம் பண்ணுறேன் அதனால, இல்லை நான் மலை ஏறுறேன் அதனால, இதை நான் தேங்காய் வடிக்கிறேன் அதனால, இல்லை நான் சிலுவை கோடி எடுக்கிறேன் அதனால, இன்னும் எதெல்லாம் நம்ம ரிலீஜியன்ஸாக பண்ணிட்டு இருக்கிறோமே மத பிரகாரமாக, அந்த காரியம் எதுவுமே இந்த நடுவாக இருக்கிற தடையை மாட்ட முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த தடையை இந்த மனுஷனால் முடியாதுன்னா, இந்த தடை நீக்கப்பட்டாதான் மனிதனும் தேவனும் ஒருவராக சமாதானப்பட முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? அப்போ இந்த தடையை நீக்கணும், இந்த பாவ தடையை நீக்கி தேவன் மனுஷனோடு சேரணும் அப்படின்னா, இந்த தடையை நீக்குகிறவர் இந்த பூமியில் இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களோ? அவர் யாருன்னா, மனிதனால் முடியாதுன்னா மனித குலத்தில் பிறந்து எவனும் அதை பண்ணவே முடியாது. அப்போ இந்த தடையை நீக்கிறதுக்கு பாவம் இல்லாதவர் ஒருவர் வர வேண்டும், பரிசுத்தர் ஒருவர் வர வேண்டும். அப்படி உலகத்தில் யாருனாக்கிறாங்களா தேடி பார்த்தார், யாருமே இல்லை. அப்படி இருந்தவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் ஜீசஸ். அல்லேலூயா. அதுக்காக தான் அவர் மனுஷனாக இறங்கி வந்தார். இப்போது ஒரு வசனத்தை காமிக்கிடுவாங்க. 1 தீமோத்தேயு. ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள், நியூ டெஸ்ட்மெண்ட். ப்ளீஸ் எவ்ரிபடி செக் இட். எல்லாரும் இதை நீங்கள் ஒரு விசை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. போதுங்க, இயேசு அவரே. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஐயா, இந்த 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஐயா, இப்போ நல்லா கவனிங்க. மனுஷன், தேவன். ஹல்லேலூயா. மனுஷன், தேவன். இப்போது மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரித்தது எது? பாவம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாவத்தை போக்கடிக்கணுன்னாக்கா அந்த தேவனே என்ன பண்ணணும்? மத்தியஸ்தரா வரணும். நான் சொன்னேன், காட்ன்றதுக்குள்ளே ஆமாம் 3 பர்சனல்ஸ் இருக்காங்க. யார்? ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் முதலே சொல்லிட்டேன், ஃபாதர் மாம்சத்தில் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஹோலி ஸ்பிரிட்டும் மாம்சத்தில் வர முடியாது. அப்போ மத்தியஸ்தர் யார்? கரெக்டாகுதா? மத்தியஸ்தர் ஃபாதரும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு மத்தியஸ்தர் கூட யார் தான்? சொல்ல மாட்டீங்களே, ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நடுவில் இருந்தார் பாருங்க அந்த மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தர் தான் எங்கே இறங்கி வந்தார்? மனுஷனாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு புரிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 2 பேருக்கு சண்டை, இந்த 2 பேருக்கு சண்டை தீர்க்கணும் அப்படின்னா இந்த 2 பேரும் சேர்ந்தா இன்னும் சண்டை தான் ஆகும். ஆகாதா? தோத்துரும். இவங்க 2 பேரும் சேர முடியுமா? சண்டை என்ன ஆகும்? சண்டை அதிகமாகும். அப்போ இந்த 2 பேரும் சேர்க்கணும்னா மத்தியஸ்தர் ஒருத்தர் தேவை இல்லைங்களா? ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சிக்கிறதுக்காக மனுஷர் கூட மத்தியஸ்தரை சொல்லி நிற்கிறேன், ஆனால் தேவன் மத்தியஸ்தராக வந்தார், அதை புரிஞ்சிக்கிறதுக்காக. கவனிங்க. இப்போது இந்த மத்தியஸ்தர் இந்த சைடுக்கு ஆளுக்குரியவராக இருந்தாரன்னா நியாயம் இப்படி பேசுவாரா இப்படி பேசுவாரா?
நீங்கள் சொல்லுங்கள். மத்தியஸ்தர் இந்த சைடு ஆள் பக்கத்துக்கு கூறியவனாக இருந்தால் இந்த ஆள் என்ன நியாயமாக இருந்தாலும் இப்படி தான் பேசுவார். அப்படி தானே? சோத்திரம். அல்லேலூயா. இல்லை, இந்த மத்தியஸ்தர் இந்த ஆளுக்கு மட்டும் பேசுகிறவராக இருந்தாரனா இந்த ஆளுக்கு பேசிடுவார். அப்போது அதில் ஒரு சமாதானம் வருமா? இன்னும் என்ன ஆகாது? ஆமாம், பிரிவினை ஆகும். அப்போது இந்த சென்டரில் வர்ற மத்தியஸ்தர் இவரை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், இந்த பக்கத்தவரோட பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இந்த மத்தியஸ்தர் இவருக்கு சொல்கிறதையும் சொல்லணும், இவருக்கு சொல்கிறதையும் சொல்லணும். 2 பேர் கைகளை கோத்து சமாதானப்படுத்தணும். அவன் சொல்ல மாட்டீங்களோ? அப்போ மத்தியஸ்தராக வர்றவருக்கு யார் யார் தெரிஞ்சிருக்கணும்? 2 பேரும். புரிஞ்சிச்சா நல்லா உங்களுக்கு விவரமா? மத்தியஸ்தராக வர்றவருக்கு யார் யாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்? இப்போ இந்த பக்கத்தில் யார் ஃபாதர் காட் இருக்கிறாரு, இந்த பக்கத்தில் யார் இருக்கிறாங்க? மனுஷர்கள், மனுக்குலம் இருக்குது. இப்போ ஃபாதர் காடோடவே இருந்தவர் யார்? ஜீசஸ். அல்லேலூயா. அவரை பற்றி தெரியுமா தெரியாதா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் அவரை பற்றி ரொம்ப தெரியும். இப்போ மனுஷனை உண்டாக்குனது இவங்க தானே. அப்போது இவங்களுக்கு யாரை பற்றி தெரியும்? தெரியுமா தெரியாதா? அதனால்தான் நான் உங்ககிட்ட இருந்தேன் இவ்வளோ நாள். இப்போது அவங்கள என்ன பண்ண போகிறேன்? சமாதானத்துக்கு தடையாக இருந்த பாவத்தை முதல் நீக்கி போட்டு 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக நான் பூமிக்கு இறங்கி போகிறேன் அப்படின்னு இறங்கி வந்த ஒரே ஒரு தெய்வம் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தயா. அவர் இல்லாமல் ஒரு கொம்பனும் ஃபாதர் காட் பரலோகத்து போக முடியாது. அப்போ ஜீசஸ் என்னவா வந்தாருன்னா மத்தியஸ்தராக வந்தார். சொல்லுங்கள், என்னவா? இப்போ மத்தியஸ்தராக வரணும்னா மனுஷ பட்சத்தில் அவர் பேசணுன்னா தேவனோட அவர் என்னவா மாறணும்? மனுஷனாக மாறணுங்க. அதுக்காக தாங்க ஜீசஸ்ஸு அவர் தேவனோடு இருந்தோம், வார்த்தையாக இருந்தோம், ஜீவனாக இருந்தோம், அவர் வெளிச்சமாக இருந்தோம், மனுஷ சாயலிலே பூமியிலே வந்தார். அல்லேலூயா. இப்போ கிளியராக எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஜீசஸ் இல்லாமல் பாவம் போகாது, ஜீசஸ் இல்லாமல் மனுஷன் தேவனோடு சேர முடியாது, பரலோகத்துக்கு சேர முடியாது. அது மட்டும் இல்லை, ஜீசஸ் இல்லாமல் சமாதானம் கிடைக்காது. ஒரு மனுஷனுக்கு எப்போ சமாதானம் கிடைக்குன்னா தேவனோடு சேர்ந்துட்டா அவனுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துடும். அவன் அப்படி சமாதானம் வந்துச்சனா அவன் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களோடு கூட சமாதானமாக இருப்பான். ஒரு மனுஷன் 24 மணி நேரம் சண்டே போட்டுக்கிறான்னா அவனுக்குள்ளே சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்குள்ளே சமாதானம் இல்லாதனால எல்லாருக்கும் சமாதானம் இல்லாமல் பண்ணுறான். அவன் கையை பிடிச்சி பக்கத்தில் சொல்லுங்கள், சமாதானம் இல்லாதவன் சமாதானம் இல்லாமையே பண்ணுறான். ஏன்னா கரெக்டாக தானே நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு? புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு சமாதானத்தின் காரணராகிய ஜீசஸ் உனக்குள்ளே இருந்தாரானா நீ சமாதானமாகவே இருப்ப. சோத்திரம். அல்லேலூயா. உனக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா நாய் மாதிரி கொல்ச்சுனேப்பான். நிறைய பேர் நாய் மாதிரி பார்த்தீங்களா? எல்லாம் சின்ன சின்னதை கூட அப்படியே பெருசாக இழுத்து அதை பெருசாக பிரச்சனை பண்ணி அப்படியே நான் ஏதோ பெருசு சாதிச்சிட்ட மாதிரி பில்டப் அவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சமாதானத்தை கெடுக்கிறவன் பிசாசு, சமாதானத்தை கொடுக்க வந்தவர் ஜீசஸ். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இயேசு இந்த பூமிக்கு எப்படி வந்தாருன்னா சமாதானக்காரனராக. சொல்லுங்க, என்னது? சரி, இந்த சமாதானக்காரனர் வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு சமாதானத்தை சொல்லிட்டு போயிட்டாரா? இல்லை. இந்த சமாதானத்தை தடையா இருந்ததை எடுத்தாதான் சமாதானமே வரும். தடைய இது சமாதானத்துக்கு தடை பாவம். இந்த பாவத்தை எடுத்தாதான் என்னதான் வரும்? சமாதானம் வரும். அப்போதான் அந்த சமாதானத்தை கொடுக்கணும்னா அவர் பாவத்தை எடுக்கணும். அவர் பாவத்தை எடுக்கணும்னா அவர் சிலுவையை சுமந்து மரிக்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாங்க. அப்போ அந்த தேவ தூதர்கள் என்ன அறிவித்தார்கள்? பரலோக சேனை, பூமியிலே சமாதானம். அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத சமாதானம் பூமியிலே வரப்போகுது.
நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஐயா சமாதான பிரபு வந்தார் பிறந்தார் 2025 வருஷம் ஆயிடுச்சியா, இன்னும் பூமியில் சமாதானமே இல்லையே அப்படின்னு என்ன நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, பூமியில் சமாதானம் எதுக்கு இல்லைன்னா, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ அவங்களுக்கு இருக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். அல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா? இயேசு இல்லாதவனுக்கு இருக்காது, இயேசு வந்தவனுக்கு உள்ளே அவனுக்குள்ளே சமாதானம் இருக்கும். ஐசியா சாப்டர் 53 ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த சமாதானத்தை எப்படி சம்பாதிச்சாராம் வாசிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதிலே 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். அங்க பாத்தீங்களா, நமக்கு என்னத்தை உண்டு பண்ணும்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணும்படி ஒரு ஆக்கினை, ஒரு சிச்சா அப்படின்னு தெலுங்குல இருக்கு பாருங்க, அது அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். என்ன சிச்சா அது? பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மளை மீட்கும் பொருட்டாக. அப்போ தெலுங்குல பார்க்கிறோம், சமாதானார்த்தమైన శిక్ష అతని మీద పడెను. யார் மேல விழல. உலகத்தில் 33 கோடி என்று சொல்றவங்க யாருமே சமாதானத்துக்காக ஒன்றும் பண்ணல நமக்காக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ராம் ராம் ராம்ன்றான், ஜெய் ராம் ஜெய் ஸ்ரீராம் என்றான். என்னதான் பண்ணா கேளுங்களா அவங்கள? யாருப்பா அவரு? எங்க இருந்தாருப்பா அவரு? அவருக்கு பெரிய கோயில் கட்டி ஜெண்டாங்களை வைத்து எல்லாம் சவுத்துக்கு மேலே ஏற்றிட்டு எல்லாம் ஜெண்டாங்களை கட்டிட்டு ஓன்னு பண்ணிட்டாக்கா அவர் கடவுளை இடுவாரா? நாயா பண்ணா? எங்க பிறந்தான்? என்ன செஞ்சான் மனுக்குலத்துக்கு? உலகத்துக்கு தெரியுமா அவரு? தோத்திரம். உலகத்தை உண்டாக்குனாரா அவரு? எவ்வளோ கீழ்த்தரமான மடையானங்களாக்குறாங்க உலகத்துல. சோத்திரம். ஹல்லேலூயா. கேளுங்கயா, நீங்க சண்டை போட வேண்டாம். அவங்க மைண்டுக்குள்ள இந்த ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி நீங்க கேட்கலாம், தவறு இல்லை. ஏன்னா அவங்க தெரியாம பண்றாங்க. நம்ம சகோதரர்கள் தான், அவங்க தெரியல, அவங்க மதம் என்ற வெறியில இருக்கிறாங்க. நான் சொல்லட்டும், கிறிஸ்தவ மதம் என்ற வெறியில இருந்தா கூட அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். நான் சொல்றேன், மத வெறியில இருக்கக்கூடாது, தேவன் என்றதான நம்பிக்கையில் இருக்கணும். இன்னைக்கு உலகம் மத வெறியில போய் நிற்குது, மத வெறியில போய் நிற்குது. இதெல்லாம் போனுங்க. நம்ம மத வெறியில இருக்கக்கூடாது, மதவெறியில் இருக்கக்கூடாது, தேவ நம்பிக்கையில் இருக்கணும். நான் சொல்லட்டும், மதமும் ஆச்சாரங்களும் மனுஷனும் எதுவுமே நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது. அது திட்டவிட்டமாக உலகத்துக்கு அறிவிக்கணும். ஆமென். அதுதான் கிறிஸ்மஸ். நான் அதுதான் இந்த கிறிஸ்மஸ்ல எல்லாம் அறிவிச்சுன்னு வந்தது. அதுதான் நான் முத நாள் நேற்று பீமவாரத்தில் கூட முத நாள் அதுதான் அறிவித்தேன். டைரெக்டாக ஓப்பனாக அதுதான் அறிவித்தேன். அல்லேலூயா. பெரிய ஒரு ஏரியா அது, அதில் நல்ல மைக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அதுதான் அறிவித்தேன் தைரியமாக. எங்கே போனாலும் அதை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டிங்களா? ஆமாம். அங்கே ஒரு சில அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த பார்ட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, பிஎஸ்பி பார்ட்டி அத்தியட்சரால்ன்ற அந்த அம்மா அங்கே இருக்குது, ஆந்திராவுக்கே. அந்த அம்மா அங்கே உட்காந்துக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் முன்னாடி நான் அறிவித்தேன், என் இயேசு தான் தெய்வம் என்று அறிவித்தேன். ஏமா என் கேட்டால் ஆன்சர் சொல்ல முடியும் என்னால். லாயர் கேட்டால் சொல்ல முடியும், கலெக்டர் கேட்டால் சொல்ல முடியும், சிஎம் கேட்டால் சொல்ல முடியும், பிஎம் கேட்டால் சொல்ல முடியும், அவங்க அப்பனுக்கு அப்பன் கேட்டாலும் சொல்ல முடியும். நீங்களும் அப்படி சொல்கிற மாதிரி தயாராகணும். அவன் சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. அவங்க அப்பனுக்கு அப்பன் கேட்டால் கூட என்ன பண்ணணும்? சொல்லணும். அதான். ஆமென். ஆமாம். அவங்கள பார்த்த உடனே போலீஸ்காரர் டக 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 அதிர் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. போலீஸும் ஒரு மனுஷன் தான், ஒரு கலெக்டரும் ஒரு மனுஷன் தான், பிஎம் ஒரு மனுஷன் தான், சிஎம் ஒரு மனுஷன் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனை காட்டிலும் கொம்ப யாரும் இல்லை. நான் ரெப்ரசன்டேட்டிவ் காட், நான் கிறிஸ்து ராயபாரினி, அம்பாசிடர் ஆஃப் காட். பயப்படக்கூடாது. தைரியமாக சத்தியத்தை சொல்கிறதுக்கு பின்னாடி போகக்கூடாது, பயப்படக்கூடாது, திகையக்கூடாது. பைபிள் சொல்லுது, யார் வந்தாலும் நீ சொல்ல தயாராயிரு. ஆமாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்று சொல்லட்டும், நம்மளுடைய சபைக்கும் கூட்டங்களுக்கும் நிறுத்து அப்படின்னு யாருன்னா பேசினா நீங்கள் கற்றுக்கணும்.
முந்த நாள் நம்ம ஆண்டவர் அடுப்பில் ஒரு சம்பவம் நடந்துனுக்குது கூட்டம். அது கிறிஸ்மஸ் காஸ்பல். எவனோ ஒருத்த குடிச்சு போட்டு என்ன பண்ணிட்டான், லேடிஸாக பேசுறது நிறுத்துறா அதை சவுண்டு அப்படின்ட்டுக்கிறான். இவர் நம்ம பிரதரை ஓடி போட்டார், அடிக்கவே அவனை அடிக்கவே ஓடி போட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற லேடிஸு, ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறாங்க, டேய் உங்கள் சாமியை கும்பிட்றதுக்கு ஆடுறதுக்கு அவங்க எதனா பேசுகிறாங்களா? அவங்களுடைய கடவுளை அவங்க கும்பிட்றதுக்கு சுதந்திரம் இல்லையா? ஊர் உனக்கே எது குத்துட்டுக்குதாடா? இந்த ஊர் அவனுக்கு கூட சொந்தம்டா. உண்மை தானே? அல்லேலூயா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டும், யார் யார் எந்தெந்த வில்லேஜில் இருக்கீங்களோ உங்களை மைக்கு நிறுத்து, பிரசங்கம் பண்ணாத, காஸ்பல் பண்ணாத அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் வாய்ஸ் கொடுக்கணும் உங்கள் ஊரில். அவன் சொல்லுங்கள். அந்த ரைட்ஸ் இருக்குது. நான் அதை அவேர்னஸ் பண்ண போகிறேன் சபைகளில், பாஸ்டர்ஸுங்களுக்குள்ளே. ஏன்னா ஒரு வேளை அவன் துணிகரமாக வந்தால் அடிக்க கூட தயாராகணும், நீங்கள் பின்வாங்கக்கூடாது. ஏன்னா ஒரு 2-3 இடத்துல ஊந்துச்சனா தான் அவன் பயப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? ஓப்பனாகவே இந்த லைவ்ல சொல்கிறேன். ஏன்னாக்கா இந்த தேசத்தில் நீங்கள் குடி அப்படின்னா சிட்டிசன்ஷிப் இல்லைங்களா? சொல்லுங்கள். ஃபாரின்லேருந்து வந்தோமா? ஓட்டு போகிறது இல்லையா? டேக்ஸ் கட்டுறது இல்லையா? கட்டுறீங்களா கட்ட மாட்டிங்களா? சோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? கட்ட மாட்டிங்களா? கட்டுறேங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இதெல்லாம் பெரும்போக்கில் கட்டிக்கிறோம், இல்லை ரோடு நடுவில் கட்டிக்கிறோம். சொல்லுங்கயா. ஒரு இந்து டெம்பிளுக்கானா இருக்குதா? எதனா இருக்குதா? இன்றைக்கி சர்ச்சுங்களை எப்படி பண்ணுறான்? இடிக்கிறான். அது பெரும்போக்குளுக்கு தான். இப்போ ஒத்தனை தட்டி கேட்கல. சோத்திரம். அல்லேலூயா. எங்கண்ணா இடிக்கிறாயா? கேட்குறோம் இல்லைன்னு. நம்ம ஆளுங்க ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு இல்லையா, ஒரு சம்பாதிச்சு என்ன பண்ணோமா? எதுக்கு? சோத்திரம். அல்லேலூயா. சுதந்திரம் இல்லைங்களா? டேக்ஸ் கட்டலையா நம்ம? அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? இது யார் கேட்கணும்? இப்போது நாங்கள் வெளியே ஆட்கள் வந்து கேட்டாங்கன்னா அது ஊர் பிரச்சனை அப்படின்வான். பாஸ்கர் பிரதர் கரெக்டாக போனார், யாரும் நாங்கள் பேசலை, ஊரே பேசிச்சு அவங்களுக்காக அப்படின்னு அடிக்க வேண்டாம். அப்படி நம்ம மேலே ஐயா, நம்ம எந்த பகுதியாவது இந்த இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் என்ன தெரியுமா? அதை நான் வெளியே போட போகிறேன், பெரிய போர்டு, அதெல்லாம் படிங்க. முடிஞ்ச எல்லாருக்கும் ஒரு சின்ன ஐடி கார்டு மாதிரி பண்ணி கொடுக்க போகிறேன். கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் என்ன சொல்லுது அதை நீங்கள் பேசணும். ஏன்னா நீ நம்பின கடவுளை நீ கம்பீரமாக ஆராதிக்கலாம். இப்போ அவன் பண்டிகை வந்துச்சானாக்கா எவ்வளோ சவுண்டு வச்சு என்ன பண்ணுறானா இல்லைங்களாயா? அன்றைக்கி நம்ம கேட்குறோமா? நம்ம கேட்கறது இல்லை, அவன் என்ன பண்ணுறான்? ஆமாம், காசூர் புள்ளி கூட ஒருத்தன் வந்தான், சவுண்டு குறைச்சிக்கோன்னா. சவுண்டு ஏன் இவனுக்கு ஏது வச்சுருக்குது அந்த ஊர்? கேட்குறோம் இல்லையா? கேட்கணும். நீ சவுண்டு வைக்கும்போது நாங்கள் கேட்டோமாடா? நீ சவுண்டு வைக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம்? கேட்டோமா? நீங்கள் கேட்கணுங்க. தட்டி கேட்குற காலம் இது, பயந்து மறைகிற காலம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நீ உன் ரைட்ஸை கேட்கறதுக்கு எந்த விதமான சொல்ல மாட்டீங்களே, ரைட்ஸை கேட்கறதுக்கு எந்த விதமான தவறு? அவங்க கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. அவன் கேட்கறதுக்கு இயேசு அறிவிக்காம அப்படிப்பட்ட ரைட்ஸ் எதுனா அந்த எத்தனை வாடா அந்த அதிகாரம் அந்த காம்ட்ரான்னு சொல்லி கேளுங்க. கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸில் என்ன சொல்லுது? நீ நம்பின தெய்வத்தை நீ விடுதலையோடு ஆராதிக்கலாம், நீ நம்பின தெய்வத்தை நீ சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. அந்த பகுதியில் இருக்கிறவன் கேட்குறானோ கேட்க மாட்டானோ அப்படிப்பட்ட ரைட்ஸ் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஹியூமன் ரைட்ஸில் ஒரு அற்புதமான ஒரு ரூல் இருக்குது. ஆமாங்க, நம்மளை இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்க்கு விரோதமாக நிறுத்த சொல்கிறது, கடவுளை சொல்லாமல் அப்படின்னு சொல்கிறது, அதை திரும்பி நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அதுதான் ஸ்வேச்சா சுதந்திரம். மனுஷனுடைய பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்ம போகிறதுக்கும். நிறைய பேர் சொல்லுவோம், எங்கள் ஊருக்கு எதுக்கு வந்தேன்னா, பைபிள் சொல்லுது, இந்த கான்ஸ்டியூஷன் ரைட் சொல்லுது, இந்தியாவில் இருக்கிறதான குடியிருப்பு இருக்கிறவன் சிட்டிசன் எந்த பகுதிக்கான போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியாமல் நிறைய பேர். அதனால தான் நான் பைபிளையும் சொல்லணும். ரெண்டாவது எல்லாரும் அம்பேத்கர் ஜெயந்தின்னு பண்ணுறான், அம்பேத்கரை பற்றியே பேசுகிறான். ஆனால் அவர் என்ன தான் பண்ணிட்டு போனார், என்ன தான் எழுதிட்டு போனார், எப்படி அவர் அதை கையாளினாருன்னு தெரியாமையே உட்காந்துக்கிறாங்க நிறைய பேர்.
ஸ்டாச்சுவை கட்டிட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டுட்டு அதுக்கு ஒரு ஜெண்டாவை போட்டுட்டு அப்படியே நின்றுக்கிறாங்க. அவர் என்னதான் பண்ணார் நம்ம ஜனத்துக்காக, என்னதான் போராடினாரு, அந்த போராட்ட வீரர்களாக மாற மாட்டுறாங்க. அதுதான் பேசிட்டு வந்தேன் நேற்று பிஎஸ்பிக்கு, அவங்க கூட பேசிட்டு வந்தேன். சார் நீங்கள் எங்கே பெருசாக சொல்லிக்கிறீங்க, அங்கங்கே இருக்குதுன்றீங்க, ஆனால் எஸ்சிங்களுக்கு விரோதமாக நடத்தா அப்படியே சைலண்ட்டாகிறீங்க. எல்லாம் சைலண்ட்டாகிறான். சும்மாவே அந்த பாட்டு இந்த பாட்டு என்ன தான் சொல்லிக் கொடுக்கணும் யூத்துக்கு? எஸ்சி எஸ்டி மைனாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடிமதனத்துக்குள்ளே போகாமல் அவங்கள என்ன பண்ணணும்? அவேர்னஸ் கொண்டு வரணும். நமக்கு எப்படி மோசஸ் அன்னைக்கு அந்த 10 கட்டளைகளை மோசே எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சீனா மலையிலேருந்து கொண்டு வந்தாரோ, அப்படி இந்த இந்தியா தேசத்துக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை கொண்டு வந்தவர் பிஆர் அம்பேத்கர் தானே. ஆமாம். இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு இப்படி சுதந்திரமாகறோம்னாக்கா அவர் தான்மா காரணம். அன்றைக்கி நமக்கு ஓட்டெல்லாம் இருந்துச்சா? சுதந்திரம் இருந்துச்சா? இப்போது நம்ம நல்ல பெரிய பெரிய ஜாதியோட சமான குடி உரிசை நம்ம பெற்றிருக்கிறோன்னா அது ஒரு நாள் தானேங்க. ஆமாம், நல்லது சொல்லுங்கள். அதனால் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். பிளைண்டாக இருக்கக்கூடாது. எவனோ வார்த்தை சொல்கிறானே சண்டை போடுறதுக்கு இல்லை, இயேசுவுக்காக போராட வேண்டும். ஏன்னாக்கா அவன் பண்ணினுக்கிறதெல்லாம் போய் நம்ம பண்ணிக்கிறது நிஜம் ஒரிஜினல் சத்தியம். இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த வானம் பூமி அவர்தியா? வானம் பூமி வானம் பூமி அவர்தியா? இன்னைக்கு எத்தனை வில்லேஜுக்குதோ அது எல்லாமே அவர்தியா? அவரத்தை வச்சுன்னு என்னடா இப்படிக்குதுன்னா, அவர் வீட்டிலேயே வாழ்ந்துன்னு அவர் வீட்டிலேயே போயிடுச்சுன்னு அவருக்கே விரோதமாக எழும்புறா ஜனயா. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணையா கிறிஸ்தவங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. நீங்கள் அதை சொல்லணும். பைபிள் சொல்லுது, வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படினாரியா. பாதப்படிலுக்கிறாயா, நசுக்கிடுவார். மோட்டு பூசி மாதிரி நசுக்கிடுவாரியா. நசுக்கிட்டான் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாயா. அதனால தான் நசுக்காதுக்கிறாரு. அவங்கெல்லாம் நினச்சினுக்கிறான் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்கலைன்னு. பாதப்படிலுக்கிறோம் நம்ம எல்லாம், அவர் பாதத்துக்கே தாங்கிறோம். அவர் அப்படின்னாரன்னா அவ்வளோதான், எல்லாம் நசுங்கிடும். ஆனால் அப்படி நசுக்கனா ரசிக்கப்படாதாலும் நரகத்துக்கு போயிடுவாயா. அதனால தான் அடிக்கிறவனவும் கொல்றவனவும் வெட்டுறனவும் இப்படியெல்லாம் பண்ணினுக்கிறவன தெரியாமல் பண்ணினுக்கிறாருன்னு ஆண்டவர் சிரிச்சுன்னு உக்காந்துக்கிறாரு. ஐயோ, இவன் எப்போ தெரிஞ்சுக்க போகிறான்? இவனை நசுக்கிட்டானா நரகத்துக்கு போயிடுவானே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. நிறைய பாஸ்டர்ஸுங்க விசுவாசி கூட அதுதான், பாஸ்டர் அவன் அப்படியெல்லாம் பண்ணாக்கா அவன் என்ன பண்ணாதுக்கிறார் ஆண்டவர், அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுமே அப்போ தானே பய வரும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், பண்ணிடுறாரா ஆண்டவர், ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அப்பு பண்ணுறாரு, அது வரைக்கும் அவனை விட்டு பார்க்குறாரு, விட்டு பார்த்துனே இருக்கிறாரு. மனம் திரும்புறதுக்காக தான். ஓ மகனே மனம் திரும்பு, மகனே மனம் திரும்பு. அல்ல சொல்லுங்க. அப்படி அடித்து நுறக்கணுன்னாக்கா ஒரு நிமிஷம் கூட போதாது. நான் சொல்லட்டும், ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் ஒரு ராஜா, அஷீரியா ராஜா எழும்புனா. சேம் என்ன நடந்தது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா எழும்பி அந்த முழு தேசத்தை பயமுறுத்தினான். இந்த எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நீ தான் பார்த்துக்கோ. அப்போ ஒரே ஒரு ராத்திரி ஒரே தூதன் அனுப்புகிறார் கடவுள். 1,85,000 பேர் சாகடிக்கிறார் ஒரே தூதன். எத்தனை பேர்? பைபிளில் ரெக்கார்டடாக இருக்குது, அது நடந்தது, சும்மா இல்லை, கதை இல்லை. ஒரு தூதன் வந்தாலே எத்தனை பேர்? ஆமாம், அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க நம்ம ஆண்டவருக்கு. ஒரு தூதன் அனுப்பிச்சாலே இவ்வளோ பேர் போட்டு தள்ளிட்டார். அன்றைக்கி இவளெல்லாம் போட்டு தள்ளனாக்கா ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் பிடிக்காது. ஏன் அப்படின்னா நடக்காதுன்னா, அவர் முதல் வருகை ரட்சிக்கவே வந்தேன். சொல்லுங்க, என்னது? ஆமாங்க, ரட்சிக்கவே வந்தார், சிச்சுக்கு இல்லை. சிச்சை பண்ண மாட்டார் இப்போ. அதனால தான் அவங்க ஃப்ரீடம் வந்துச்சு, ஃபுல்லாக ஃப்ரீடம் வந்து எதோ பண்ணலான்னு பார்த்துனுங்கிறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பின் வாசல்கள் மூடப்படும் போது சிச்சிக்கிற வாசல் திறக்கப்படும். அன்னைக்கு வச்சுக்குவார். சோத்திரம், அல்லேலூயா. இப்போது ஜீசஸ் ஒரு லாயராக இருக்கிறார், லாயர் மாதிரி பரிந்து பேசினுக்கிறாரு. அன்னைக்கு 2ஆம் வருகையில் அவரே ஜட்ஜாக மாற போகிறாரு, தீர்ப்பார். அல்லேலூயா. அன்றைக்கி என்ன பண்ண முடியாது? வாதிக்க. இப்போ லாயராக வரப்போதே நீ மறந்துருப்பீங்கன்னா, அவர் 2வது வருகையில் ஒரு ஜட்ஜாக வரப்போகிறாரு. அன்றைக்கி ஒருவனும் தப்பித்து கொள்ள முடியாது. நான் முடிக்கிறேன். இந்த செய்தியை தொடர்ந்து தியானிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். 21 நமக்கு கிறிஸ்மஸ்க்கு இது இல்லைங்களா? அன்றைக்கி தொடர்ந்து இதை தியானிக்கலாம்.
நான் வெறும் அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன்? எதுக்கு? பூமியிலே சமாதானம். சொல்லுங்க, புரிஞ்சுச்சா? இப்போ இயேசு என்ன வந்தாரு? அது யார் சொன்னது? பரலோக சேனை. சொல்லுங்க, என்ன சேனை? ஆனால் அதில் இன்னொரு வசனம் இருக்குது. அந்த பூமியில் சமாதானம் யாருக்கு கிடைக்குதுன்னா பிரியமானவர்களுக்கு. சொல்லுங்க, எது? யாருக்கு? பிரியமானவர்களுக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. தெலுங்குல அப்படியே போட்டிருக்கு, பூமி மீத சமாதானம் ఆయనకి ఇష్టలైన వారికిன்னு போட்டிருக்கு. யாருக்கு? எல்லாரும் கிடைக்காதுங்க பிரதர், எல்லாரும் கிடைக்காது. அவருக்கு இஷ்டுலைன வாరికి, பிரியமானவர்களுக்கு. தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமாக மாறுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது? முதலாவது சமாதானம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால் நீங்கள் அப்படியா வைராக்கியமாக இயேசுவை ஆராதிக்கலாம், இயேசுவை நாம் துதிக்கலாம், இயேசுவை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக உங்களை பலப்படுத்துவாராக. எல்லாம் ஏந்து நிற்கலாம். நேரம் ஓடி போனது. என் 2 ஆராதனைக்கு கடந்து போக வேண்டும். ஆமாம், தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். நீங்கள் எல்லாரும் தைரியமுள்ள கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்று செய்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்று செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எத்தனை பேர் அப்படி மாற நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? எல்லா கண்களை மூடி பயப்படாதீங்க. ஓ எஸ், பைபிள் சொல்லுது, இந்த சரீரத்தை அழிக்கிறவனுக்கு ஒத்தனுக்கும் பயப்படாத, இந்த சரீரத்தில் இருக்கிற ஆவியை அழிக்கிறவனுக்கு தான் பயப்படணும். அதை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் தேவனுக்கு மட்டும் இருக்கிறது. ஒரு வேளை மனுஷன் அட்டாக் பண்ண வெறும் இந்த சரீரத்தை தான் கொல்ல முடியும், ஆத்மாவை, ஆவியை கொல்ல முடியாது. பயப்படாதீங்க, மரணத்துக்கு பயப்படாதீங்க, சிறைசாலைகளுக்கு பயப்படாதீங்க. ஆமாங்க, நம்ம வேதத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டு, வேதம் சொல்கிற மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டு, நம் கர்த்தருக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். எல்லாரும் கண்களை மூடிங்களா? ஜெபிக்கலாமா? ஒரு ஜெபம் வேறு எடுக்கலாமா? எல்லா கண்களை மூடி என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஏசப்பா, பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு எனக்காக இறங்கி வந்தீர், எங்கள் மக்களுக்காக இறங்கி வந்தீர். எங்களுக்குள்ளே உனக்கும் எங்களுக்கும் நடுவாயிருந்த அந்த சமாதானத்தை பிரித்த அந்த பாவ செவுரை உடைத்து எங்களை ஒன்றாக இணைக்கும்படி சமாதான பிரபுவாக, சமாதானக்காரனராக, சமாதானத்தை சிலுவையிலே அப்பா ஆக்கினியை ஏற்றுக்கொண்டவராக அந்த சமாதானத்தை சம்பாதித்தீரே ஏசப்பா. இதை உலகம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, உலக மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே ஏசப்பா. நீங்கள் ராஜா, உடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் பா. நான் தெரிந்து கொள்ள என் கண்ணை திறந்தீங்களே. ஓ சத்திய தேவன் நீர்தான் என்று அறிந்து கொள்ள என் மனதை திறந்தீங்களே ஏசப்பா. அப்பா, நான் அநேகர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணும். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷகுமாரனை தவிர பரலோகத்துக்கு ஏறி போனவர் யாரும் இல்லை அப்பா. அதனால்தான் பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போனோன்னா உம்மை ஏற்றுக்கொண்டால்தான் போக முடியும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து வந்தவர், பரலோகத்துக்கே ஏறி போனவர். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டும் என்றால் வந்த இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றவன். இயேசு பரலோகத்துக்கு எப்படி ஏறி போனாரோ அப்படியே பாவ மன்னிப்பை பெற்றவன் இயேசுவோடு ஏறி பரலோகத்துக்கு போகிறான். என்ற செய்தியை எங்களுக்கு திட்டவட்டமாக போதித்தீரே. ஓ தகப்பனே, சமாதானத்தின் காரணரே, பூமியிலே சமாதானத்தை கொடுக்க வந்தவரே, இன்னைக்கு பிசாசும் பிசாசின் ஜனங்களும் பிசாசின் மனுஷர்களும் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஓ இன்றைக்கு சுவிசேஷத்தை தடுக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் சபைகளை இடிக்கிறார்கள். ஆனால் நீயும் இன்றைக்கும் சமாதானக்காரனராயிருக்கிறீர், அன்புள்ளவராயிருக்கிறீர், இரட்சகராயிருக்கிறீர். அப்பா, உங்களுடைய நியாய தீர்ப்பு நாளிலே இவர்களை நீர் பார்த்து கொள்ள போகிறீர் ஆண்டவரே. இவர்கள் ஒருவேளை அப்படி செய்தாலும் அவர்களை மன்னியும் ஆண்டவரே. அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் ஆண்டவரே. தெரியாம பேசுகிறார்கள் அப்பா. பிசாசு அவர்களை தூண்டி விடுகிறான் அப்பா. அவர்களை மன்னியும் என்று ஜெபிக்கலாம். ஒருவனும் கெட்டு போகக்கூடாதப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மதம் என்ற மயக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். தேவன் என்ற அந்த நம்பிக்கைக்குள்ளே ஜனங்கள் வர வேண்டும். கடவுளின் நம்பிக்கைக்குள்ளே வர வேண்டும். அப்படி மாற்றும் ஆண்டவரே. உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க ஏசப்பா. என் வாழ்க்கையை பிரியமாய் மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. என் வாழ்க்கை உமக்கு பிரியமாய் இருக்கணும், உமக்கு இஷ்டமாய் இருக்கணும்.
உங்கள் இஷ்டம் இல்லாத வழிகளிலே, உங்கள் இஷ்டம் இல்லாத மார்க்கத்திலே, உங்கள் இஷ்டம் இல்லாத முறையிலே நாங்கள் வாழாதபடிக்கு உமக்கு இஷ்டமுள்ளவர்களாய் வாழ்ந்து சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, கற்றுக் கொடுத்த உபதேசங்களுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களையும் ஆசீர்வதியும், கூடி வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். இயேசு என்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நாம் மனப்பூர்வமாக நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்காக நாம் செலுத்தலாம். ரெண்டாவது, உங்களுடைய இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக உண்டி காணிக்கைகளையும் உண்டிகளையும் கொண்டு வந்து நீங்கள் புதன்கிழமைக்குள்ளே வென்ஸ்டேக்குள்ளே எல்லாரும் நீங்கள் தயவு செஞ்சு அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதுக்கு நம்ம எல்லா காரியங்கள் செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் வீக்கு செமி கிறிஸ்மஸ் 21 ஆமாம் 9:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். 1 மணிக்கு 1:30 மணிக்குள்ளே சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கும். 2 ஆராதனை வருகிறவர்கள் எல்லாரும் நீங்கள் சேர்ந்து வந்துடலாம். தொடர்ந்து நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 18 பாஸ்டர்ஸுங்களுக்கு ஒரு செமி கிறிஸ்மஸ் இருக்கிறது. ஒரு சில விடோஸ் தாய்களோட ஸ்டூடெண்ட்ஸோடு கலந்து அதை நாங்கள் செய்ய போகின்றோம். நீங்கள் தயவு செஞ்சு அதுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் பிள்ளைகள் ஆயத்தமாவில் நினைக்கிறேன், இல்லை பிள்ளைகள் வரலன்னா அவங்க ஆயத்தமாவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கென்று இல்லைங்களா மனப்பூர்வமாக காணிக்கைகளை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடர்கள் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கடைசியாக
ஆசீர்வாத ஜெபத்தோடு இந்த ஆராதனை முடிக்கப் போகின்றோம். நீங்கள் கொடுக்கின்ற அந்த உண்டி காணிக்கையை ஆஃபீஸில் நீங்கள் கொடுங்க, எங்ககிட்ட யாருக்கிட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா அதை எழுதணும், கரெக்டாக உங்கள்கிட்ட ரிசீவிங் எழுதிக்கணும். அதெல்லாம் பேர் எல்லாம் எழுதி ஆஃபீஸில் சகோதரர் வருண் அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர் இன்றைக்கி ராமாபுரம் போயிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ரைட், அங்கே பவன் இருக்கிறாரா? பவன் இருந்தால் பவன் கிட்ட கொடுங்க. அவங்க புக் வச்சுருக்கிறாங்க, அவர்கள் வாங்கி அதை நீட்டாக எழுதி அங்கே அவங்க பத்திரப்படுத்துவார்கள். அதெல்லாம் சேர்ந்த பிறகு ஒரு கமிட்டியாக கூடி அதை கவுண்ட் பண்ணி எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ பட்ஜெட்டு, அதை பொறுத்து நாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ண போகின்றோம். இந்த வேளையிலே நம்ம அதில் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு ஆண்டவர் என்ன பேசினார் இன்றைக்கி ஊழியக்காரர்களை கொண்டு? சமாதானம். யாருக்குங்களா? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம். யாருக்கு? யார் யார் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பூமியில் சமாதானம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, காசு இருக்குதோ காசு இருக்காதோ, ட்ரெஸ் இருக்குதோ ட்ரெஸ் இருக்காதோ, ஆகாரம் இருக்குதோ ஆகாரம் இருக்காதோ, யார் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பூமியிலே சமாதானம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி செபிக்கலாமா? அதுக்காக தான் அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தேவ தூதர்கள் மூலமாய் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. நற்செய்தி என்று சொன்னால் சுசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆகினால எல்லாரும் கண்களை மூடுவோம், நாம் செபிக்கலாம். நம்ம அதில் கோணாப்பள்ளி பிரான்ச்சிலிருந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜோசுவா ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். கிருபையா நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த 12ஆம் மாதம் 14 நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. இதுவரையிலும் எங்களை உம்முடைய கிருபையினால் நடத்தி வந்துடும், உமக்கு நன்றி. இந்த அற்புதமான ஆராதனை செய்யவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், விசேஷம் உமக்கென்று ஊழியத்துக்கென்று ஆண்டவரை உற்சாகமாக கொடுக்கவும் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றி தகப்பன். அன்றைக்கு சபைகள் உற்சாகமாக கொடுத்ததுனால அன்றைக்கு ஊழியம் பெருகினது ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுடைய கரங்களை அப்படியே ஆசீர்வதிக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு கொரிந்தி சபை ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் சபை, மாசிதோனியா சபை ஆண்டவரே, லவோதிக்கேயா சபை, அத்தனை சபைகள் ஆண்டவரே அப்பா உமக்கென்று கரங்களை உற்சாகமாக விரித்து கொடுத்தார்கள். அப்படி எங்கள் சபையும் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த கரங்களும் பஞ்சத்திலோ வறுமையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அளவு இல்லாமல் ஆசீர்வதிங்க. இந்த கடைசி நாட்களிலே எதுக்கும் குறைபாடுகள் வராதபடி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும், உம்மை உயர்த்தவும் நாங்கள் சபை எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி, கர்த்தர் ரட்சகர் என்று சொல்லி, பாவங்களை ஆண்டவரே அப்பா பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க வந்தார்ன்னு சொல்லி அநேக மக்களுக்கு அறிவிக்கவும் அப்பா. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பணம் தேவைப்படுகிறது ஆண்டவரே. அது எங்களுக்கு கொடுக்க விட்ட ஒரு கடமை இருக்குது ஆண்டவரே. எல்லாரும் உற்சாகமாய் கொடுக்க ஆசீர்வதிங்க. கொடுக்கறதுக்கு வசதி இல்லாத கரங்களை என் தேவன் கொடுக்க அவர் நிலைமைகளை மாற்றமிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைகளையும் உத்தியோகங்களையும் வியாபாரங்களையும் எல்லா காரியங்களையும் என் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு விசேஷமாக செய்தி ஆண்டவரே கேட்ட வண்ணமாகவே அநேக மக்களுக்கு சமாதானத்தை அறிவிக்கவும், பாவத்தின் மூலமாக ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவருக்கு ஆண்டவரே தனிமையாக இருக்கும்போது இரட்சகரை இயேசுவே இந்த உலகத்துக்கு ஆண்டவருக்கு சமாதானமாய் ஆண்டவரே ஒன்றாக சேர்த்தா நீ அனுப்பினரே உமக்கு நன்றி. அந்த செய்தி அநேக மக்களுக்கு அறிவிக்கா இன்னும் இவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. செய்து கொடுத்த தாசர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எவ்வளவு பாரத்தோடு பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி, சபை முழுவதும் ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் ஆண்டவரை வளர செய்யும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் திருக்கரத்துக்கு ஒப்படுக்கிறோம். எங்களுக்கு மீண்டும் ஆண்டவரை நடக்க போகிற ஆராதனைகளையும் கரலுக்கு ஒப்படுக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் துணை இருந்து நடத்தும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் வழிநடத்தலும் சமாதானமும் விசேஷமாய் பாடின துதித்த ஆராதித்த விசேஷமாய் செய்தியை கொண்டு வந்த தான மகனோடும் செய்தியை கேட்டு ஒப்பு கொடுத்து இருக்கிற பிள்ளைகளோடும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தின தசம பாகங்களை செலுத்தின பிள்ளைகளோடும் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளோடும் ப்ளே பண்ண பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாயிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களுக்கு பிரகடனை பண்ணியது போலவே நலசதன பள்ளியில் காஸ்பல் இருக்குது.